வணக்கம். கொஞ்சம் கேளுங்களேன் என்ற எனது நிகழ்வு 2. இப்போ நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுதே ஒரு சாலை வருகிறது என்றால், அது அங்கே வந்து நாம் கடக்கும் பொழுது சிக்னல் வைத்திருப்பாங்க. அதாவது விளக்கு. அது பச்சை விளக்கு இருந்தால் போகலாம், மஞ்சள் இருந்தால் தயாராகணும், சிவப்பு இருந்தால் போகவே கூடாதுன்னு. ஆனால் அந்த சிவப்பு விளக்கு விழுந்தால் கூட ஒரு ஒரு இளைஞர் வந்து நானும் நின்றுட்டுருக்கேன், அவரும் நின்றுட்டுருக்காரு. அவர் வந்து வண்டியில் டூ வீலர்ஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி கிளம்புனாரா, அப்போ சத்தம் போட்டான். ஏனையாண்ணா, சார் போங்கய்யா, அவங்க வேலையை பார்த்துட்டு போங்கய்யா, ஆளே இல்லை, இதில் நின்றுட்டுருக்கணும், இதெல்லாம் வேலை இல்லை. நான் இதை எதிர்க்க சொல்கிறேன் என்றால், ஆளே இல்லாத கூட நாம் சட்டத்தை மதிக்கணும் என்பது வந்து நமக்கு வரல பார்த்தீங்களா. ஏன்னா இது சட்டம் வந்து கடுமையாக இல்லை. ஏன்னா இதே இது மலேசியாவில் நான் பார்த்துருக்கேன். இரவு பொழுது 1 மணி, யாருமே இல்லை, எங்கள் வண்டி மட்டும்தான் ஓட்டிகிட்டு வர்றாரு. சிக்னல் விழலை, அது விழும் வரை காத்திருந்து அதற்கப்புறம் தான் எடுக்கிற காரணம் என்னென்னா, எல்லாம் கேமரா அதை வந்து படம் பிடிக்கும். இங்கே அந்த அளவுக்கு இன்னும் எடுக்கலை, அந்த ஆக்ஷன் எடுக்கணும். ஏன் இதை சொல்லணும்னா, இதாவது பரவாயில்ல, ஆள் இருக்கும் பொழுதே அரசு பேருந்துகள் பல அந்த சிக்னல் ரெட்டு விழுந்தாலும் வேகமாக கடக்கிறார்கள். இதனாலே குரோம்பேட்டையிலே ஒரு வருஷத்துக்கு முன்னால் பாவம் ஒரு குழந்தையோடு ஒரு பெண்மணி அடிபட்டு இறந்தது. மிகவும் வேதனையாக இருந்தது. ஏன்னா அந்த இடத்துல நான் இருந்தேன். ஏன்னா இது காரணம் வந்து அந்த அரசு பேருந்தினுடைய ஓட்டுநருடைய தவறு. ஏனென்றால் சிக்னல் விழுந்துன்னு அது எதுக்கு போடுறாங்க, சிக்னல் எல்லாம் நின்று போகணுங்கிறது அந்த பொறுமை கூட யாருக்குமே வரலை. எங்கே தான் பொறுமை இருக்குது சொல்லுங்கள்? எங்கே போனாலும் சரி, இப்போ அவன் கோயிலுக்கு போனால் பிரசாதம் அவங்களில் சண்டை, அங்கே வந்து இப்போ அவங்க வரிசையாக இருந்து வந்தால் கூட இடையில பூந்து கை நீட்டுறது, எதுக்கு இதெல்லாம்? அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம், அப்போல்லாம் திரையரங்கில் வந்து டிக்கெட் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவுண்டருக்கு மேலே ஏறி போவாங்க, தலைக்கு மேலே ஏறி நம்மளை அழுத்தி மிதித்து, ஐயோ இந்த தூரல் நின்று போச்சுன்னு ஒரு படங்க, அது எங்கள் அப்பா வந்து கடைசியாக எங்கள் கூட வந்து வெற்றி தேட்டரில் வந்து குரோம்பேட்டையில் வெற்றி தேட்டர்னு இருக்குது, அதில் வந்து பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தோம். அப்பா வந்து எப்பவுமே படம்லாம் ரொம்ப பார்க்க மாட்டாங்க, போகலாண்டா பாக்யராஜ் வந்து நல்ல காமெடியாக இருக்கும், நல்லா பார்க்கலான்ட்டு போனோம். அப்போ இரவு காட்சி கூப்பிட்டு போனால் நாங்கள் இந்த நிற்கிறோம், எங்கள் மேலே எல்லாம் தடிமாடு மாதிரி பசங்க. பயந்துட்டோம். எங்கள் அப்பா என்னடானா, சரி அதான் ஏதோ சொல்லுவாங்கள்ல, தப்பித்தோம் முளைத்த மாதிரி நாங்கள் படித்தோம். ஏன்னா இதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாமே நமக்கு வரணும், எவனுக்கு வந்தானே வரட்டானே, நம்ம போய் நிற்கணும். இந்த கொள்கை தான் நிறைய பேருக்கு இருக்குது. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை என்பது கெட்டு போய்விட்டது. இதான் உண்மை. ஆனால் போங்க சார், நமக்கு மட்டும் பார்த்தா தான் இன்றைக்கி காலத்தில் பிழைக்க முடியுங்கிற அளவுக்கு எல்லோரும் சொல்லும் அளவுக்கு வந்துருப்போம். பாருங்களேன், அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிச்சை எடுப்பாங்க, இதில் யார் உண்மையான பிச்சைக்காரன் எதுனே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா பிராட்வேல ஒரு 15 வருடம் முன்னால் நானும் நேரு சக்தின்னு என்னுடைய வேலை பார்த்தார், டூல் அண்ட் டை மேக்கர். அவர் அது நாங்கள் தொழிற்சாலை இருக்கும்போது நாங்கள் போயிருந்தோம். அப்போ ஒருத்தர் வந்து, ஐயா நான் பழனிக்கு போனோம், காசுலாம் பிக் பண்ணி அடிச்சிட்டாங்கன்னு கெஞ்சுறாரு, வயிறு வேறு பசிக்கி சாப்பிடணும். அப்போ அவர் நண்பர் நேரு சக்தி நண்பர் திண்டுக்கல்காரர், அவர் கொஞ்சம் நக்கலாக பேசுவார். சரி வாங்க நான் சாப்பாடு வாங்கி தந்து அப்புறம் உங்களுக்கு டிக்கெட் எடுத்துன்னா அது வரமாட்டேங்கிற, அவர் காசு தந்தா தாங்க இல்லைன்னா போங்க அவனுக்கு. ஏன்னா இது இங்கே மட்டும் இல்லை, கும்பகோணத்துக்கு போயிருந்தோம். கும்பகோணத்தில் வந்து பக்கத்தில் சதாசிவ சுவாமிகளுடைய மடத்துக்கெல்லாம் போயிட்டு நாங்கள் வந்து எப்போவுமே வழக்கமாக இறைவன் முருகனை, அதாவது அப்பனுக்கு உபதேசம் சுவாமிமலைக்கு சென்று வருவது வழக்கம். சுவாமிமலையை வந்து சுற்றி வரும்பொழுது ஒரு நல்ல அருமையான ஒரு படித்தவர் தான் அவர், வந்து ஒரு பிராமணன் வேறு சொல்லக்கூடாது. அது அவர் வந்து என்னதுன்னா என்கிட்ட வந்து யாசகம் கேட்டார், அது பசிக்குது. அப்போ நாங்கள் சாப்பிட வரமாட்டேங்காரு, காசு கொடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் இன்னும் 4 நாள் நல்லா தரேன், எதுவும் எனக்கு புரியல, நான் கொடுக்கல. போயிட்டு வரோம், பழையபடி வந்து பரவாயில்ல எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்காரு. இது என்னன்னே எனக்கு புரியலைங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து உலகம் வந்து எப்படி எங்கே போயிட்டுனே தெரியல. யாரையும் குறை சொல்ல அளவுக்கு முடியலை, குறை சொல்லாமல் இருக்க முடியல. ஏன்னா இங்கே துப்பாதுன்னு சொன்னால் அங்கே தான் துப்புறான், இங்கே சிறுநீர் கழிக்கணும்னா அங்கே தான் சிறுநீர் கழிக்கிறான். இதை விட கூத்து என்னென்னா, புகைப்பிடிக்காதன்னு போர்டு எழுதுறவன் புகைப்பிடிச்சிட்டே போர்டு எழுதுதான். அப்போ என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? குடியை கிடைக்குங்க, குடிச்சிட்டு அவன் பேசுகிறான். இந்த அளவுக்கு இப்போ மக்களுடைய எண்ணங்கள் மாறுதா, இல்லை கலாச்சாரம் மாறி போச்சா, இது என்ன தெரியல. எல்லாமே நல்லதவே எடுக்குது குறைவாய்ப்பட்டது. சொன்னாலும் அது தப்பு இல்லை, அதான் கேளுங்க, நல்லதை கொஞ்சம் கேளுங்கய்யா. ஏன்னா நாம இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வரல, அந்த நடிகர் வந்து அவங்க அது பிரச்சனை ஓடிட்டுருக்கு, அதில் ஒரு பெண்மணி பேசுது பாருங்க, நாங்கள் அண்ணனாக இருந்துட்டோம், தங்கச்சியாக இருந்துட்டோம், அக்காலாக இருந்துட்டோம், ஏன் பொண்டாட்டியாக இருக்கக்கூடாதுங்க. இதெல்லாம் வந்து தமிழ் பண்பாடாங்க? எவ்வளோ அசிங்கமாக இருக்குது பாருங்கள். என்ன சொல்லன்னு தெரியல. இது எங்கே போகிறது? நாங்களும் தான் எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்லாம் பார்த்துருக்கோம். எம்ஜிஆர்னா உயிர், எனக்கு சிவாஜி கணேசன் ரொம்ப உயிர். இந்த அளவுக்குலாம் நாங்கள் வந்து யாரும் சொன்னதில்லை. ஏன்னா நடிப்பாக பார்க்கணும். அது கேரளாவில் சொல்லுவாங்க,
அவங்களாம் நடிகர்கள் பாரு. அது இப்போ இவர் சொல்லுவார், எம்ஆர் ராதா அடிக்கடி சொல்லுவார், நாங்களாம் நடிக்கிறையா, அதை பார்த்துட்டு போங்கய்யா, எங்களால் தெய்வமாக கும்பிடாங்க. கவுண்டமணி கூட சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இதெல்லாம் யாரும் புரிஞ்சிக்கல. அது அவங்களே ஏற்காத, நடிகர்களே ஏற்காத போது இவங்க அவங்கள வந்து பின்னால் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க. என்னம்மா இது? இதே மாதிரி கிரிக்கெட்லேயும் பாருங்களேன், அந்த மட்டை பந்துமாங்கல்ல, அதுலேயும் பாருங்கள், அவர் பைத்தியக்காரத்தனமான ஒரு இது பண்ணிகிட்ருக்காங்க. என்ன தான் அந்த ரசிங்கய்யா, அவங்க முன்னேறுதாங்கன்னா நீங்களும் அதே மாதிரி முன்னேறணும். அதுக்குன்னா வழியை பாருங்கள். அது மாதிரி சிலர் வந்து விளம்பரம் படுத்துக்காக அவங்ககிட்ட நின்று போட்டது, இவர்கிட்ட புகழ்பெற்ற நின்று போடுவது, அது போடுவது தப்பில்லை. அதனால் என்ன பலன் இருக்குது சொல்லுங்கள்? அந்த புகழ் பெற்றவர்கள் இருக்கும்பொழுது நீங்கள் உங்களோட இருப்பவர்களை கூட்டி அந்த அளவுக்கு இடத்துக்கு கொண்டு போங்க. அது பெரிய விஷயம். புகழ்பெற்றவருடைய கையில் நீங்கள் பரிசு வாங்குறதுக்கு உங்களோட சேர்ந்தவர்களை கூட்டு போய் அது வாங்க வைங்க. அதையே வரமாட்டேங்க நிறைய பேருக்கு. ஏன்னா இன்றைக்கி விளம்பரத்தால் உயர்ந்த வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. எனவே நல்லதை கேளுங்க, நல்லதை செய்ய முயலுங்க. இன்றைக்கி உலகத்தில் வந்து நல்லது கம்மியாகி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் ஆசை அதிகமாகிவிட்டது. ஒரு பக்கம் போர், ஒரு பக்கம் மதச்சண்டை, இனச்சண்டை, இப்படி வந்துக்கிட்டு தான் இருக்குது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் ஓயணும்னா எல்லாரும் நல்லதை கேளுங்க. கொஞ்சம் கேளுங்க ஐயா. அன்புடன் உங்கள் கவிச்சித்தர் கலக்கார வா. மரிசுடன் இதற்கு உங்கள் பின்னுடத்தை கொடுத்து என்னை ஊக்குவிக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.